ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் அந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட வாய்ஸ் நல்லா ஆடிபிளாக இருக்கா? ஒரு நிமிஷம் நான் செக் மட்டும் பண்ணிக்கிறேன். குயிக்காக செக் பண்ணிட்டு வந்துடுறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். யா தட் இஸ் லைவ். ஓகே, குட் டு கோ. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம், நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஃபைன். ஒன் செகண்ட் கைஸ். ஒன்ஸ் நான் அப்டேட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறேன். Okay, fine. Okay, everything is going good, right? Okay, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Can we start? லெசன் ஆரம்பிக்கலாமா? சாப்டர் ஆரம்பிக்கலாமா? யாராச்சும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல கமெண்ட்ஸில். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குல்ல? எல்லாத்துக்கும் கேட்குதா? ஓகேவா, ஃபைனா? Okay, fine. No messages there. Okay, let's start the session. ஏதாச்சும் டவுட்னா மட்டும் கேளுங்க, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் பார்த்தோன்னா எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன். ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பார்த்தோம். அந்த ப்ரீத்திங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான டிஷ்யூஸ்க்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ், செல்லுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ், அது நடக்கிறதுக்கான ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கான ஒரு சாப்டர். ஸோ ரா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறதுக்கான ஒரு சாப்டராக பார்த்தது வந்து நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸ். பிளட்டு வந்துட்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வருது, நெக்ஸ்ட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி கொண்டு போகுது, வேஸ்ட்டெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்ற எல்லாம் அந்த ட்ராவலிங் மெக்கானிசம் எல்லாமே வந்துட்டு போன சாப்டரில் பார்த்துருந்தோம். இந்த சாப்டரில் வந்துட்டு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ், அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு எடுத்துக்குது, அதை எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இதுதான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். எவ்வளோ ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு எது வந்து யூட்டிலைஸ் பண்ண போகுது, நெக்ஸ்ட்டு எது வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போக போகுது, நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்துட்டு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட், இது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் எப்படி எலிமினேட் ஆகுது அப்படிங்கிற ஹோல் திங்ஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கான ஒரு அழகான ஒரு ஆர்டர் மேனர் இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் 2 சாப்டர் பார்த்தாச்சு, பார்க்கலாம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது 3rd சாப்டர் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன். அனிமல்ஸ் அக்குமுலேட் ammonia, urea, uric acid, carbon dioxide, water, ions like sodium, potassium, chlorine, phosphate, sulfate, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதெல்லாம் இருக்குது. எய்தர் பை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன். இப்போது இந்த எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கெட்டபாலிசம், அனபாலிசம், இது ரெண்டுமே சேர்த்து தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேருது மெட்டபாலிசம் நடக்கிறப்போ, ஒரு பிரேக் டவுன் ப்ராசஸ் அப்போவோ சரி, இல்லை பில்டிங் அப் ப்ராசஸ் அப்போவோ சரி, இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறப்ப அந்த ப்ராசஸ்லேயும் சரி, இந்த மாதிரி நடக்கிறப்போ வந்து ஒரு எலிமினேட்டரி எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட், அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் எக்ஸஸ் இன்ஜெக்ஷன், அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அளவுக்கு மீறி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். பிகாஸ் யுவர் பாடி கான்ட் யூஸ் எவ்ரி திங் யூஆர் டம்பிங், ரைட்? நீங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க, அது எல்லாத்தையும் உட்காந்து அரைச்சிக்கிட்டே இருக்கிற அதோட வேலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அக்குமுலேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஹேவ் டு பி ரிமூவ்டு டோட்டலி ஆர் பார்ஷியலி. ஒன்று கம்ப்ளீட்டாக ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடும், ஆர்எல்ஸ் பார்ஷியலாக வந்துட்டு ஒரு சில அதை ரிமூவ் பண்ண இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து இந்த எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் சாப்டர் வி வில் லேர்ன் த mechanisms of elimination of these substances in which special emphasis on
காமன் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். அதாவது இதில் வந்துட்டு நம்ம நைட்ரோஜன் வேஸ்ட்டான அமோனியா எப்படி இதாகுது, யூரியா, யூரிக் ஆசிடு, இந்த மாதிரி இருக்கிற நைட்ரோஜன் காம்பவுண்ட்ஸ்லாம் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியே போகுது அப்படிங்கிற திங்கை தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் ஆர் த மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எக்ஸ்க்ரேட்டட் பை அனிமல்ஸ் படி பார்த்திங்கன்னா அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். ஸோ இது 3 தான் வந்துட்டு ஒரு மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வந்து நம்மளோட அனிமல் சொசைட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது எப்படின்றத இந்த சாப்டரில் பார்ப்போம். அமோனியா இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம். அமோனியான்றது வந்து மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்மான ஒரு விஷயம். அது வந்து எப்படியெல்லாம் இதாகுதுன்ற நம்ம ஃபர்தர் பார்க்கலாம் வாங்க. வாய்ஸ் ஆடிபிளாக தான் இருக்குது, லாகுது இல்லையில? ஓகே, ஃபைன். So, ammonia is the most toxic form and it requires large amounts of water for its elimination, whereas uric acid being least toxic. அமோனியா வந்துட்டு மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்மில் இருக்குது. இது வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். இப்போ இந்த ஃபிஷ்ஷு அந்த மாதிரி இந்த மெரைன் ஆர்கானிசம்ஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்து இந்த மாதிரி ஃபார்மில் தான் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அமோனியா தான் அது வச்சுருக்கோம். அமோனியா வந்து அதை ரிலீஸ் பண்ணும். அமோனியா நிறைய வாட்டரும் தேவைப்படுது. அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு நிறைய வாட்டர் தேவைப்படும். ஈவன் தோ ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, ஹைலி வாட்டர் ஜோனில் இருக்கிறதுனால அதனால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து எலிமினேட் பண்ணிக்க முடியுது. பட் நம்ம ஆஸ் அ ஹியூமன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த 1 second guys. சாரி, அமோனியா வந்துட்டு மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்மாக இருக்குது. ஸோ ஏன் மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்மாக இருக்குதுன்றத தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நிறைய வாட்டர் வந்து தேவைப்படுது. அமோனியா ரிலேட்டடாக இருக்கிற அனிமல்ஸ் லைக் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மெரைன் அனிமல்ஸாக இருக்கட்டும், வாட்டரில் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் எலிமினேஷன் யூஸ் பண்ணுது. இது நிறைய வாட்டரை யூஸ் பண்ணுறதுனால இது மோஸ்ட்டாக வந்து மெரைன் ஆர்கானிசம்ஸாக தான் இருக்கும். லேண்டில் இருக்கிறப்போ வந்துட்டு இந்த அமோனியாவை தான் நம்மளோட உடம்புலேயே ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இது வந்து வேறு ஃபார்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பாடிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுது. இதே ஃபார்மில் இருந்துச்சு நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ நம்மளோட உடம்பு வந்துட்டு இதெல்லாத்தையும் வேறு ஒரு ஃபார்மில் மாற்றி யூஸ் பண்ணிக்குது. எல்லா ஆர்கானிசம்ஸ்லேயும் மோஸ்ட்டாக வந்து அமோனியா தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அமோனியாஸை வந்து வேறு ஃபார்மில் வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இதே ஃபிஷ்ஷு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டேரெக்டாக அமோனியாவே யூஸ் பண்ணி நிறைய வாட்டரையும் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்குது. நம்மளை சுற்றி வந்து நிறைய வாட்டரையும் யூஸ் பண்ண முடியாது. நம்மளை வந்துட்டு நிறையா தண்ணி குடிக்கிறக்கே இங்கே சங்கடப்படுவோம். 3 லிட்டர் 2 லிட்டர்னு தண்ணி குடிக்கிறக்கே இங்கே வந்து நிறைய பேர் வருத்தப்படுவோம். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் நிறைய வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸ்க்ரீட்டில் ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்டை அமோனியாவை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பாடி அமோனியாவை வந்துட்டு வேறு ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணோம். அதெல்லாம் வந்துட்டு சப்சிக்வெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அமோனியா இஸ் மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம் ரிக்வஸ்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் இட்ஸ் எலிமினேஷன். வேறஸ் யூரிக் ஆசிட் வந்து பீயிங் லீஸ்ட். இப்போ இந்த காக்காய் அதெல்லாம் பார்த்துருக்கேன், பறவைகள் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எச்சம் போட்டு போகும் அப்படின்னா கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்கள்ல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெல்லட்டாக பேஸ்ட் மாதிரி இல்லை ஒரு மாதிரி செமி ஃப்ளூயிடாக அந்த மாதிரி ரொம்ப தண்ணி கண்டென்ட்டே இல்லாத மாதிரி ஓரளவுக்கு நல்ல ரொம்ப கெட்டியான ஃபார்மில் தான் வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்ப லீஸ்ட் டாக்ஸிக்கானால தான் பேர்ட்ஸ் அந்த மாதிரி டைம்ஸில் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மில் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுது வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ தண்ணியில் ஃபிஷ் இருக்கிறனால உங்களுக்கு தெரியாது எவ்வளோ வாட்டர் அது யூட்டிலைஸ் பண்ணுது, எவ்வளோ ரிலீஸ் பண்ணுதுன்னு தெரியாது. பட் ஆஸ் அ ஹியூமனாக சரி அதர் அனிமல்ஸும் சரி நீங்கள் பார்க்குறப்ப நல்லா தெரியும். யூரியா யூஸ் பண்ணுற நம்மளோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் யூரிக் ஆசிட் அதை கொண்டு இருக்கிற அந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே லீஸ்டான ஒரு வாட்டர் கண்டென்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணி ரிலீஸும் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டிங் அமோனியா இஸ் கால்ட் அமினோடெலிசம். அமோனியா ரிலீஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் வந்து அமினோடெலிசம், அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து அமினோடெலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி போனி ஃபிஷஸ், அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ் அண்ட் அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் ஆர் அமினோடெலிக் இன் நேச்சர். அக்வாட்டிக்கில் இருக்கிற மோஸ்ட்டாக அமினோடெலிசம்னாலே அக்வாட்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்வாட்டிக்கில் இருக்கிற ஆம்பிபியன்ஸாக இருக்கட்டும், அக்வாட்டிக்கில் இருக்கிற இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், மெனி போனி ஃபிஷஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அமினோடெலிக்காக தான் இருக்குது. அமோனியாஸ் readily soluble is generally excreted by diffusion across the body surface or through gill surface in the fish as ammonium ions. ஸோ அது பார்த்திங்க வந்துட்டு அமோனியா வந்து ரெடிலி சாலிபிளாக இருக்கும்.
விச் இஸ் ரெடிலி சாலிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது 4 ஆப்ஷனில் வந்து அமினா, யூரியா, யூரிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா அமினோடெலிசஸ் தான் சூஸ் பண்ணோம். அமோனியா வந்து சூஸ் பண்ணோம். அமோனோ இஸ் ரெடிலி சாலிபிள் இன் வாட்டரில் வந்து ரொம்பவே ரெடிலி சாலிபிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஷனில் தான் பண்ணுது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெக்கானிசமோ கம்பசுத்துற வேலையும் வந்து நடக்க போகிறது கிடையாது. டிஃப்யூஷன் என்னது, ஒரு இடத்துல இந்த இடத்துல இருந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகுது, டிஃப்யூஸ் ஆகி போகுது, அப்படியே ஊடுருவி போகுது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசம்ஸில் தான் இந்த எக்ஸ்கிரேட்டரி மெக்கானிசம் வந்து நடக்குது. டிஃப்யூஷன் அக்ராஸ் த பாடி சர்ஃபேஸ் ஆர் த்ரூ கில்ஸ் சர்ஃபேசஸ். ஸோ ஃபிஷ்ஷில் வந்துட்டு கில்ஸ் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். கில்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இப்போது ஃபிஷ்ஷோட இவ்வளோ கேவலமாக இருக்காது ஃபிஷ்ஷு. அது எப்படி இருக்கும் ஃபிஷ்ஷு, மறந்து போச்சே, ஐயோ ஃபிஷ் வந்து சாப்பிட்டு மறந்து போச்சுப்பா. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாங்காய் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இந்த இடத்துல வந்து இப்படி கில்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் கில்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு லேயராக இருக்கும். அந்த மாதிரி கில்ஸில் வந்துட்டு டிஃப்யூஷன்லாம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிட்னி டு நாட் ப்ளே எனி சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் திஸ் ரிமூவல். ஏன் கிட்னின்ற ஒரு ஃபங்க்ஷன் இல்லவே இல்லை அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கை நீங்கள் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா கிட்னின்ற ஒரு பார்ட் வந்து அமோனியாவை கன்வெர்ட் பண்ணுற வேலையை வச்சுருக்கு. அமோனியா வந்து யூரியாவோ யூரிக் ஆசிடாவோ அந்த மாதிரி ஒரு தேவைப்படுற ஒரு கன்வர்ஷனாக வந்துட்டு ஒரு கன்வெர்ட்டராக வந்து வேலை செய்யுது. அதனால் ஹியூமன்ஸ்க்கு வந்து கிட்னின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படுது. பட் இதே பார்த்திங்கன்னா இது வந்து டைரெக்டாகவே வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணி டிஃப்யூஸ் ஆகி யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து பெருசாக கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படலை. ஸோ அதனால தான் கிட்னிஸ் டு நாட் ப்ளே சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் இட்ஸ் ரிமூவல். ஒரு சின்ன கடுகளவு கூட வந்துட்டு இதோட ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெரஸ்ட்ரியல் அடாப்டேஷன் நெசசிட்டேட்டட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லெஸ்ஸர் டாக்ஸிக் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் லைக் யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய வாட்டர் யூஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால இந்த ஒரு ரீசன்னால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடி வந்துட்டு யூரிக் ஆசிட் இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Mammals, many terrestrial amphibians, marine fishes mainly excrete urea are called ureotelic. ஸோ இங்கே ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. இங்கே போனி ஃபிஷ் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமினோடெலிக்காக இருக்கும். பட் இதுவே இங்கே வந்துட்டு மெரைன் ஃபிஷஸ் வந்துட்டு யூரியாவை எக்ஸ்கிரேட் பண்ணுது. அண்ட் they are called ureotelic. ஸோ உங்களை வந்து ஸ்டேட்மெண்ட் பேசுகிற கொஸ்டினில் வந்து இதை வச்சு கேட்ச் பண்ணலாம். யூரியோடெலிக் எது அப்படின்றதில் வந்து மெரைன் ஃபிஷஸும் ஒரு ஆப்ஷனாக கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். போனி ஃபிஷஸ் தான் வந்துட்டு அமினோடெலிக்காக இருக்குது. மெரைன் ஃபிஷஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே எக்ஸாம்பிள் எது கொடுத்துருக்காங்க, யூரியோடெலிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைண்ட்லி ரிமெம்பர் திஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுட்டு போயிடுவீங்க. இந்த மாதிரி பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இட் இஸ் வெரி மெயின் பாயிண்ட். Ammonia produced by metabolism is converted into urea in the liver of these animals and released into the blood which is filtered and excreted out by the kidneys. ஸோ நல்லா இந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக படுது, கேட்க சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் கிட்னி வந்து கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டேன், லிவர் இஸ் அ கன்வெர்ட்டர். லிட்டில் பிட் கன்ஃபியூஸ். கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டு மண்டை கோளாறு இருக்கனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது. இதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக இது பண்ணிக்கிறேன். அமோனியா ப்ரொடியூஸ்டு பை மெட்டபாலிசம் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு யூரியா இன் த லிவர். ஸோ வந்து மெட்டபாலிசம் மூலிமா நம்ம உடம்புலேயே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, அமோனியா தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அமோனியா தான் ஜென்ரலாக நம்ம உடம்புலையுமே ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம உடம்புனால அவ்வளோ வாட்டரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே தள்ள முடியாது. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக லிவருன்ற ஒரு ஆர்கனை யூஸ் பண்ணி அமோனியா வந்துட்டு யூரியாவாக கன்வெர்ட் ஆகுது. லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னது, அமோனியாவை யூரியாவாக கன்வெர்ட் பண்ணுது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து பிளட்டில் ரிலீஸ் பண்ணுது. பிளட்டு அதுக்கப்புறம் போய் கிட்னியில் ஃபில்டர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்டே வெளியே வருது. ஒரு எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம் நம்ம பாடியில் நடந்துட்டு பாருங்கள். லிவர் வந்துட்டு நார்மலாக அமோனியாவை வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அந்த அமோனியாவை எல்லாத்தையும் யூரியாவை மாற்றி கொடுத்து பிளட்டுக்கு அனுப்புது. அந்த பிளட்டு திருப்பி போய் கிட்னிக்கு போய் அனுப்பி கிட்னியை வந்து திருப்பி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது. இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் நம்ம பார்ப்போம். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை வேஸ்ட் ப்ராடக்டாக எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அது வரைக்கும் எதுவுமே வந்துட்டு வேஸ்ட் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகாது. ஓகேவா? சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா மே பி ரிட்டைன்ட் இன் த கிட்னி மேட்ரிக்ஸ் ஆஃப் சம் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் டு மெயின்டைன் டிசைடு ஆஸ்மாலிட்டி. எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா 100% வந்துட்டு ஒருத்தங்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒருத்தன்ட்ட ஒரு 20%, ஒரு 10%
அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கொடுத்துருந்தா தான் அதை வச்சு அவனால் மேலே பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து மேலே வரணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். 10 லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து ஒரு மொத்தத்தையும் பிடிங்க 1 லட்ச ரூபா தான் வச்சுருக்காங்க, 1 லட்ச ரூபா கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த 1 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவன் 10 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய ஷாப் ஆகணும் அதெல்லாம் ஆசைப்பட்டான். அட்லீஸ்ட் அந்த 1 லட்ச ரூபாய் வச்சு அவனோட தனியாக ஒரு வீடு எடுத்து அதுக்கான அவனுக்கு ஒரு மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போயாச்சு அவன் அந்த 1 லட்சத்தையாவது அவன் வச்சு கொஞ்சம் வந்து மேலே வந்து திருப்பி இந்த 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கும். நீங்கள் அந்த மொத்தத்தையும் பிடிங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த சாப்பாடுக்கே வழியில் அந்த மாதிரி போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை ரிட் ஆஃப் பண்ணிட மாட்டாங்க. சம் அமௌண்ட்டை வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கும். எதுக்காகனா அந்த ஆஸ்மோலாரிட்டி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, திருப்பி வந்துட்டு ஒரு விஷயத்தை ரீட்டைன் பண்ணி கொண்டு வரதுக்காக, ஆர்எல்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடந்துக்கிட்டே இருக்க சம் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து எப்பயுமே ரீட்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். இதை வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு, லேண்ட் ஸ்னெயில்ஸு, இன்செக்ட்ஸு எக்ஸ்க்ரீட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஆஸ் யூரிக் ஆசிட் இன் த ஃபார்ம் ஆஃப் பெல்லட் ஆர் பேஸ்ட். ஸோ ரெப்டைல்ஸும் சரி, பேர்ட்ஸ் ஆப்வியஸாக தெரியும், லேண்டு ஸ்னெயில்ஸு, இன்செக்ட்ஸு, இவங்க எல்லாருமே வந்துட்டு யூரிகோடெலிக்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் யூஸ் பண்ணும். அண்ட் தென் மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டர் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். A survey of animal kingdom presents a variety of excretory structures. In most of the invertebrates, these structures are simple tubular forms, whereas vertebrates have complex tubular organs called kidneys. இதே அதை பாருங்கள், ஒரு இன்வெர்டிபிரேட்டாக இருக்குது. அனிமல் கிங்டம் படிக்கிறப்ப நம்ம பார்ப்போம், இன்வெர்டிபிரேட்டாக இருக்குது, அது ஒரு லோவர் லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து ஒவ்வொரு அப்கிரேடேஷன் நடக்கிறதுக்கு அது வந்து எவால்வ் ஆகிட்டே வருது. ஸோ எவல்யூஷன் படி நம்மளோட வெர்டிபிரேட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கன்ஸில் யூஸ் பண்ணி ஒரு மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டரையோ சரி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்சரான ஒரு ப்ராப்பரான எஃபிஷியண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் கால்டு கிட்னிஸ். சம் ஆஃப் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மென்ஷன் ஹியர். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோநெப்ரிடியா. இது வந்து செக்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு வார்த்தை இருக்குன்னா இதை வந்து அப்படியே மன பண்ணக்கூடாது. ஃபோட்டோநெஃப்ரிடியா, ஃப்ளேம் செல்ஸு, இல்லைனா இது வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுது, ஓகே இது வந்து இப்படி யூஸ் பண்ணுது, ஓகே நெக்ஸ்ட் நெஃப்ரிடியா, டியூபுலர் எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சரு, ஃபோட்டோநெஃப்ரிடியா, ஃப்ளேம் செல்ஸு, அந்த மாதிரி வந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், நெஃப்ரிடியா டியூபுலர் எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஆஃப் த எர்த்வர்ம்ஸ் அண்ட் அனலிட்ஸ் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நெஃப்ரிடியாவுக்கு முன்னாடி வெர்ஷன் ப்ரோன்னு என்ன வெர்ஷன், அதுக்கு முன்னாடி வெர்ஷன் நெஃப்ரிடியாவுக்கு முன்னாடி வெர்ஷன் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெஃப்ரிடியாவுக்கு முன்னாடி வெர்ஷன் தான் வந்து புரோட்டோநெஃப்ரிடியா. அது என்ன யூஸ் பண்ணுது, ஃப்ளேம் செல்ஸு யூஸ் பண்ணுது. ஆர் த எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பிளாட்டிஹெல்மின்திஸ். நீங்கள் அனிமல் கிங்டம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், புரோட்டோநெஃப்ரிடியா ஆர் ஃப்ளேம் செல்ஸ், அது எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பிளாட்டிஹெல்மின்திஸ். ஸோ இந்த அனிமல் கிங்டமில் பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்திஸ் வரும், அதுக்கடுத்து ஆஸ்கெல்மின்திஸு, ஸோ அதர் ஆர்கானிசம்ஸ்லாம் அப்புறம் தான் வரும். ஸோ அது படி பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோநெஃப்ரிடியா தான் ஃபஸ்ட்டு வருது. புரோட்டோநெஃப்ரிடியா ஆர் த ஃப்ளேம்ஸ், அது வந்து என்ன யூஸ் பண்ணுது, ஃப்ளேம் செல்ஸை வந்து யூஸ் பண்ணுது. ஃப்ளேம் செல்ஸ் ஆர் எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பிளாட்டிஹெல்மின்திஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பிளனேரியா, ரோட்டிஃபர்ஸு, சம் அனலிட்ஸு, செஃபலோகார்டைட்ஸு, ஆம்பியாக்ஸஸு. கைஸ் லேக் ஆகுதா? சாரி கைஸ், எனக்கு தான் இங்கே லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, புரோட்டோநெஃப்ரிடியா ஃப்ளேம் செல்ஸ், இது வந்து எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சராக வந்து பிளாட்டிஹெல்மின்திஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பிளனேரியா வந்து பிளாட்டிஹெல்மின்திஸில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். ரோட்டிஃபர், சம் அனலிட்ஸ் அண்ட் செஃபலோகார்டைட், ஆம்பியாக்ஸஸ். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னதுன்னா, சம் அனலிட்ஸ், நாட் எவ்ரி அனலிட்ஸ், சம் அனலிட்ஸ் வந்துட்டு யூஸ் புரோட்டோநெஃப்ரிடியா, சம் அனலிட்ஸ் யூஸ் புரோட்டோநெஃப்ரிடியா அண்ட் செஃபலோகார்டைட், ஆம்பியாக்ஸஸ். இதெல்லாமே வந்துட்டு
ப்ரோட்டான் நெஃப்ரிடியா யூஸ் பண்ணுது. இது எதுக்காகனா அயோனிக் பேலன்ஸ்க்காகவும் ஃப்ளூயிட் வால்யூம் ரெகுலேஷனுக்காகவும் தட் இஸ் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்காகவும் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃப்ளேம் செல்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. இதே நெஃப்ரிடியா பார்த்தீங்கன்னா டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது வந்து ஃப்ளேம் செல்ஸாக இருக்குது. ஃப்ளேம் செல்ஸ்னு ஒரே நிமிஷம் நான் அப்படி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு ஒரு ஃப்ளேம் செல். ஐயா வேதவந்த் ஐயா, ஃப்ளேம் செல்ஸில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு ப்ரோட்டோநெஃப்ரிடியா எல்லாமே இருக்குது, ஒரு செல் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அதே நெஃப்ரிடியாவில் வரப்போ அதே வந்துட்டு டியூபுலர் ஃபார்ம்ஸில் மாறுது. ஒரு செல் இருக்குது, அந்த செல்லே வந்துட்டு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்மில் மாறுது, டியூபுலர் ஃபார்மில் மாறுது. ஸோ தட் இஸ் கால்ட் நெஃப்ரிடியா. நெஃப்ரிடியா ஆர் த டியூபுலர் எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் எர்த்வார்ம்ஸில் இருக்குது, அனதர் அனிலச்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நெஃப்ரிடியா இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்ன? ரிமூவ் நைட்ரோஜனஸ் வேஸ்ட், மெயின்டைன் ஃப்ளூயிட் அண்ட் அயனிக் பேலன்ஸ். அதே ஃபங்க்ஷனை வந்து ஒரு செல்லு பண்ண அதே ஃபங்க்ஷனை வந்து ஒரு டியூபுலர் ஃபார்ம்ஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா? இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் கேட்சியாக இருக்கும். ஐயோ நெஃப்ரிடியா ஷாப்பிங்லாம் நான் பண்ண வேண்டாம்ப்பா, ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு தெரியும், இது ஒரு மாதிரி வந்துட்டு நெஃப்ரிடியா டியூப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸு ஒரு பார்ட்டாக செக்மெண்ட்டாக எப்படிலாம் வந்துட்டு இருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெரியுதா? ஒரு மாதிரி த்ரூ அவுட் த பாடி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நெஃப்ரிடியா. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஃபார்மில் வருது, மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ். Are the excretory structures in most of the insects like cockroaches. Malpighian tubules. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இது வந்து மால்ஃபீஜியன் டியூபியூல். ஃபஸ்ட்டு ஒரு செல்லு பார்த்தீங்க, ப்ரோட்டோநெஃப்ரிடியா. நெஃப்ரிடியாக்கு முன்னாடி செல்லு மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக டியூப் மாதிரி த்ரூ அவுட் இதில் வந்து த்ரூ த பாடி வந்துருந்துச்சு. இங்கே வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த புழு மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனே ஆகிற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு நூடுல்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் லெவலில், அதாவது மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸில். இது வந்து யார் யூஸ் பண்ணுறா? இன்செக்ட்ஸ். அனிமல் கிங்டம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாட்டிக் ஹெல்மெந்தஸ் வந்து ஒரு பேக்வேர்டில் இருக்கும். அப்கிரேடேஷன் லெவலில் வந்து அனலிட்ஸ் அதெல்லாம் வரும். தென் இன்செக்ட்ஸ்லாம் வந்து இன்னும் ஃபர்தர் மோர் ஹையர் கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் அடனல் கிரான்ஸ் இல்லைனா க்ரீன் கிளான்ஸ். இது வந்து அனதர் லைன் ப்ரான்ஸ், அதாவது இன்செக்ட்லேயே வந்து கொஞ்சம் அப்கிரேடான அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ரான்ஸு அந்த மாதிரி ஆம்பிபியன்ஸு அந்த மாதிரி அடுத்த லெவலில் வரப்போ ஒரு சில இடத்துல வந்து அப்கிரேட் ஆகிட்டே வரதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஃபைனலாக நம்மளோட கிட்னி பாருங்கள், காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு பெரிய லெவலில் வருது. அதுதான் இங்கே வந்து அடுத்தடுத்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. மால்ஃபீஜியன் டியூபிள்ஸ் வந்து மோஸ்ட் இன்செக்ட்டில் கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ். ஏன் அப்படின்னா சில இன்செக்ட்ஸில் பாருங்கள் ஆண்டல் கிரான்ஸ் இல்லை க்ரீன் கிளான்ஸ் பெர்ஃபார்ம் த எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன் இந்த க்ரஸ்டேன்சியன்ஸ் லைக் ப்ரான்ஸ். அந்த மாதிரி இடத்துலையும் க்ரஸ்டேன்சியன் லைக் ப்ரான்ஸ் இதெல்லாம் வந்து அடனல் கிளான்ஸ்னா க்ரீன் கிளான்ஸ் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ மால்ஃபீஜியன் டியூபிள்ஸ் எதுக்கு இது பண்ணுது? நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அந்த ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு தெரியுது, இங்கே வந்து நீங்கள் பார்க்குறப்போ வந்து யூ கேன் கிளியர்லி சி தட் அப்கிரேட் ஆக நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து சிம்பிள் டிஃப்யூஷன்லாம் தாண்டி அப்படியே காம்ப்ளெக்ஸான அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜென்ரல் நடக்கிறது பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸாக அப்படியே வந்துட்டு நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவல்யூஷன் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன்ஸோட கிட்னி. இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். இன் ஹியூமன்ஸ் தி எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் கிட்னிஸ். பேர் ஆஃப் கிட்னிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஒன் பேர் ஆஃப் யூட்ரஸ் and the urinary blood and the urethra. One pair of uterus. இது பார்த்தீங்கன்னா ஒன் பேரில் இருக்குது. கிட்னி வந்து நம்மக்கிட்ட 2 இருக்குது. இது வந்து ஒரு பேராக இருக்குது, 2 பேராக இருக்குது. அண்ட் யூரினரி பிளாடர், இது வந்து ஒரு யூரினரி பிளாடர் இருக்குது. அண்ட் யுரேத்ரா, ஒரு யுரேத்ராவும் இருக்குது. இதுதான் வந்து ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருக்காது. கிட்னி வந்துட்டு பார்க்குறக்கு எப்படி இருக்குது? ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குமாமா. பீன் ஷேப் பார்த்தீங்கனாலே தெரியும், பீன் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. தென் ஸ்ட்ரக்சர் சிச்சுவேட்டட் பிலோ த லெவல்ஸ் ஆஃப் லாஸ்ட் thoracic and third lumbar vertebra. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்களுக்கே தெரியும், நாங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க.
ஓகே, லாஸ்ட் thoracic அண்ட் தேர்டு லம்பார் வெர்டிப்ரா. லாஸ்ட் thoracic-ஓட லாஸ்ட் பகுதியில் அண்ட் தென் தேர்டு லம்பார் வெர்டிப்ரா, முதுகு சைட்லேருந்து அந்த பின்னாடி இருந்து பார்க்குறப்போ லம்பார் வெர்டிப்ராவில் தேர்டு பொசிஷனில் வந்துட்டு இது வந்து சிச்சுவேட் ஆகி இருக்குது. ஓகேவா, க்ளோசர் டு டார்சல் இன்னர் வால் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. ஏப்பா சாரிப்பா. thoracic cavity and the third lumbar vertebra close to dorsal inner wall of the abdomen cavity. abdomen cavityல dorsal side பின்னாடி inner wall towards the inner side of the wall-ல abdominal cavityல வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இதோட லொக்கேஷன்ஸ். each kidney has an adult human measures adult human 10 to 12 cm in length வந்துட்டு 10 to 12 cm இருக்குது. இது வந்து நான் ஜென்ரலாக வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஹையர் லெவலில் இருக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். அடுத்து 5th 7thலாம் வந்து நம்ம ஜாலியாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி அதை ஒருத்தர் ஞாபகம் வச்சுருந்தேன். 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லாம் வந்துட்டு செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல் லெவலே இது எல்லாத்தையும் அப்படி இந்த சாப்டர் இந்த டாபிக் வந்துச்சுன்னா அப்படியே நான் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 to 12 வந்துட்டு லென்த்து, 5 to 7 வந்து வித்து, 2 to 3 வந்து சென்டிமீட்டர். திக்னஸ் ஆவரேஜஸ் ஆன் வெயிட் அபவுட் 120 to 170 grams. ஸோ 120 to 170 grams, 120 to 170 grams வந்துட்டு இதோட வெயிட் இருக்கும் ஈச் கிட்னி. ஓகேவா, டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த இன்னர் கான்கேவ் சர்ஃபேஸ் ஆஃப் த கிட்னி இஸ் அ நாட்ச் கால்டு ஹைலம் த்ரூ விச் யூரேட்டர் பிளட் வெசல்ஸ் அந்த நர்வ்ஸ் என்டர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, இன்சைட் த towards the center of the inner concave surface னு கொடுக்கும். கான்கேவ்னாலே கேவ்னாலே குகை தானே வரும். கேவ்னா உங்களுக்கு வந்து குகைன்னு தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து கான்கேவ்னா இந்த மாதிரி உள்ளே போகக்கூடிய ஒரு குழி மாதிரி இருக்கிற ஒரு சப்ஸ்டன்சஸ் வந்து கான்கேவ்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் த இன்னர் கான்கேவ் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சென்டர் ஆஃப் த இன்னர் கான்கேவ் சர்ஃபேஸ் கிட்னி ஹேஸ் அ நாட்ச் கால்டு ஹைலம். இங்கே வந்துட்டு ஒரு நாட்ச், ஒரு ஃபோனில் வந்து நாட்ச்னு சொல்லுவீங்க. நாட்ச்னா எப்படி இருக்கும், மொபைல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்குது, ஃபோன் இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கலாம், அந்த சின்ன ஹோல் மாதிரி இருக்கலாம், அந்த சின்ன குழி இருக்கலாம், அது வந்து நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்க அந்த கான்கேவ் சர்ஃபேஸில் ஒரு நாட்ச் மாதிரி இருக்குது. அதில் தான் இந்த பிளட் வெசல்ஸு, எக்ஸ்கிரேட்டரி, அந்த டியூப்ஸு எல்லாமே இங்கே தான் வந்து எமோஜாட் ஆகி இதுக்குள்ளே தான் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு த்ரூ விச் யூரேட்டரு, பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் எல்லாமே என்ற அது பார்த்தாச்சு. இன்னர் டு த ஹைலம் there is a broad funnel shaped space called renal pelvis with projection called calyces. renal pelvis இருக்குது, calyces வந்து இருக்குது. ஸோ இது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல என்ட்ரு ஆகுறீங்க. என்ட்ரு ஆன உடனே நீங்கள் பார்க்குறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்லலாம் இருக்கா. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, inside the kidney there is sorry broad funnel shaped space inner to the hilum there is a broad funnel shaped space. first funnel shaped space. funnel எப்படி இருக்கும், funnel இந்த மாதிரி இருக்குமா. funnel ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்பேஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு funnel shaped ஸ்பேஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கால்டு ரீனல் பெல்விஸ். இதை வந்து ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீனல் பெல்விஸ் ரீஜன், இந்த ரீஜன் ஃபனல் ஷேப்டு ஸ்பேஸை வந்துட்டு ரீனல் பெல்விஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கா. ரீனல் பெல்விஸ் வந்துட்டு ஃபனல் ஷேப்பில் இருக்கும், ஃபனல் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு தென் வித் ப்ரொஜெக்ஷன் கால்டு கேலிசஸ். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு பேர் வந்து கேலிசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சா? The outer layer of the kidney is tough called capsule. இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, இது வந்து டஃப்பாக இருக்கும், ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கும். அதனால் இது வந்து கேப்சியூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கேப்சியூலு, இது ரீனல். அதாவது கிட்னியில் வரது எல்லாமே ரீனல்ன்ற ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ரீனல் அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ரீனல்ன்றனால இது வந்து ரீனல் கேப்சியூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மறந்துட வேண்டாம். ஓகே, ஃபைன். இன்சைட் த கிட்னி தேர் ஆர் 2 zones, அவுட்டர் லேயர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் லேயர் மெடுலா. உள்ளுக்குள்ளே இருக்கிற லேயரை வந்துட்டு மெடுலரி ரீஜன் சொல்லுவாங்க. இது வந்து மெடுலரி ரீஜன் சொல்லுவாங்க.
இந்த அவுட்டர் ரீஜன் இருக்குல்ல, இந்த பிரமிட்ஸ்லாம் வந்து டச் ஆகாத இந்த ரீஜன்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்டர் வெளியில் வந்து கார்டெக்ஸாக இருக்குது, உள்ளே போக 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 மெடுலரி ரீஜன். மிட் ரீஜன் வந்து உள்ள அந்த டீப்பான ரீஜன்ஸ்லாம் வந்து மெடுலரி ரீஜன் சொல்கிறாங்க. அவுட்டர் லேயரில் வந்துட்டு லைக் என்ன சொல்கிறாங்க, கார்டெக்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, கிளியரா? ஓகே. The medulla is divided into few conical masses. மெடுலா வந்துட்டு டிவைட் இன்ட்டு ஃபியூ கோனிக்கல் மாசஸ், மெடுலரி பிரமிட்ஸ் ப்ரொஜெக்ஷன் இன்ட்டு த கேலிசஸ். இப்போது நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம், இது வந்துட்டு கேலிக்ஸ் ரீஜன். அந்த ஃபனல் ஷேப்பில் இருக்கிறது வந்து கேலிக்ஸ் ரீஜன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்பில் இருக்கிற அந்த ஒரு சில அங்கங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி உள்ளே வரான். அவன் பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெடுலரி பிரமிட்னு சொல்லியிருக்காங்க. மெடுலரி பிரமிட்னு ஏன் கொடுத்துருக்காங்க? இது வந்து கார்டெக்ஸ் ரீஜன். இந்த ரீஜன்ஸ் எல்லாமே கார்டெக்ஸ் ரீஜன். உள்ளே டீப்பாக வர்றது எல்லாமே மெடுலா ரீஜன். மெடுலா ரீஜனில் பிரமிட் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து மெடுலரி பிரமிட். அது பிரமிட் எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது? கேலிக்ஸ் ரீஜன் வரைக்கும் வந்திருக்கு. கேலிக்ஸ் ரீஜன் அதாவது இந்த ஃபனல் ஷேப்பில் இருக்கிற இந்த கேலிக்ஸ் ரீஜன், ரீனல் பெல்விஸ், அந்த ரீஜன்ஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து ப்ரொஜெக்ட் அவுட் ஆகிருக்கு. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மெடுலா இஸ் டிவைடட் இன்டு ஃபியூ கோனிக்கல் மாசஸ், மெடுலரி பிரமிட்ஸ் ப்ரொஜெக்ட் இன்டு த கேலிக்ஸஸ். சிங்கிள் வந்து கேலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The cortex extends in between the medullary pyramids as renal columns called columns of Bertini. Columns of Bertini. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி 2 பிரமிட் இருக்குது. இந்த 2 பிரமிடுக்கு நடுவில் கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டு வருதுல, இந்த கேப்ஸை வந்துட்டு ரீனல் காலம் காலம் ஆஃப் பெர்டினி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டயக்ராமையும் இதையும் ரிலேட் பண்ணி ஒன்றாவே வச்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மறந்து போகாது. Okay, next. Each kidney has nearly 1 million nephrons. Complex tubular structures called nephrons. இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்துருந்தோம், இப்போ லோ லெவல் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது, இல்லை ஒரு சின்னதான ஸ்ட்ரக்சராக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நம்மளோட கிட்னியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு டியூபுலர் ஸ்ட்ரக்சர் கால் நெஃப்ரான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது வந்துட்டு ஒரே ஒரு நெஃப்ரான். உங்களுக்கு இவ்வளோ பெரிய டயக்ராம் தெரியுதா? இத்தனை டியூப்ஸ் ஆஃப் இதெல்லாம் போயிருக்கு. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக வந்து இது ஒரு பேர் இருக்குது, இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எல்லா சமாச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கா. இதை வந்து ஒரு நெஃப்ரான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கிட்னியில் வந்து நியர்லி 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் நெஃப்ரான் இருக்கும். ஸோ யோசிச்சு பாரு, இமேஜின் இந்த இதுக்குள்ளே எவ்வளோ கண்டென்சரான ஒரு விஷயம்லாம் ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ட்டு 10 லேக் டைம்ஸ் இதே மாதிரி வந்து ரிப்பீட்டாக இருக்க ஸ்ட்ரக்சர். இது எல்லாத்துக்குள்ளேயும் பிளட்டு போயிட்டு வந்து ஃபில்டர் ஆகி வரும். இது எல்லாத்துக்குள்ளேயும் பிளட்டு போயிட்டு வந்து ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பல டைம்ஸ் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ லிட்டர் வந்துட்டு ஃபில்டர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு நெஃப்ரான் தான் சொல்கிறாங்க. நெஃப்ரான் நியர்லி 1 மில்லியன் காம்ப்ளெக்ஸ் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் நெஃப்ரான்ஸ் விச் ஆர் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட். இதுதான் வந்து கிட்னியை ஃபங்க்ஷன் பண்ணுது. கிட்னின்றது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பெரிய ஒரு மாதிரி தெரியலாம். அந்த நீங்கள் வந்து யோசிக்கிற மாதிரி இப்போ காஃபி ஃபில்டர் இருக்குது, அந்த நம்ம ஜலத்தில் ஊற்றி வடிகட்டுற மாதிரி வந்து கிட்னி வந்து வடிகட்டி கொடுத்துரும், அந்த மாதிரி கிடையாது. இந்த 10 லட்சத்துக்குள்ளேயுமே பிளட் ட்ராப்லெட்ஸ் போய் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பியூரிஃபை பண்ணி ஒரு ப்ராசஸையும் நான் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். ஓகேவா? ஈச் நெஃப்ரான் ஹேஸ் two parts, the glomerulus and the renal tubule. Glomerulus and the renal tubule, அந்த மாதிரி 2 பார்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு glomerulus இஸ் அ டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ். டஃப்ட்னா ஒன்றும் கிடையாது, லைக் ஒரு நூல் கண்டு வச்சுருப்பீங்களே வீட்டில், அந்த பூக்கட்டுற நூல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பால் மாதிரி இருக்கும், நிறைய சுற்றி இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு டஃப்ட்னா அதுதான், அந்த மாதிரி ஒரு இதுதான். புரிஞ்சா? ஒரு கொத்தாக இருக்கிறது, ஒரு குரூப்பாக இருக்கிறது, அதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டஃப்ட் ஆஃப் கேப்லரிஸ். டஃப்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் வந்துட்டு ஒரு கொத்து மாதிரி இருக்கிறது. இதுதான் இந்த குளோமருலஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து குளோமருலஸ். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு 10 ரூபா மேகி பேக்கெட்டை போட்டு கிண்டி வச்ச மாதிரி ஒரு மாதிரி அப்படி லம்பாக அந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இருக்குதா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து பேர் டஃப்ட்னு சொல்லுவாங்க. டஃப்ட்னா நத்திங் பட் ஏ குரூப் ஆர் பஞ்ச், ஒரு கொத்தாக இருக்கிறது, அதுக்கு தான் வந்துட்டு டஃப்ட்ன்ற ஒரு பேர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நீங்கள் எழுதிடுறேன்.
ஸோ இங்கே கொத்துன்னு எழுதியிருக்கேன், கொத்து புரோட்டா ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஒரு மாதிரி குரூப்பாக அந்த மாதிரி இருக்கிறது வந்து டஃப்ட். மீனிங் தெரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மனப்பாடம் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஃபைன் டிஃபிகல்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்ம்டு பை afferent arteriole. Formed by afferent arteriole, a fine branch of renal artery. Blood from the glomerulus is carried away by the efferent arteriole. இதை வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்டாலும் கேட்கலாம். யோசிச்சு பாருங்கள். குளோமருலஸ் வந்து டஃப்டா கேப்லரிஸ் எதனால் ஃபார்ம் ஆகிருக்குது? குளோமருலஸ் இது ஒன்றும் இல்லை, இது நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் வந்து அஃபரண்ட் எது எஃபரண்ட் எது அதெல்லாம் டக்கு 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 மறந்துடும். குளோமருலஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இது வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் ப்ராசஸில் இருக்கிறது இந்த குளோமருலஸ் தான் இருக்குது. இது நீங்கள் வந்து அஃபரண்ட்டாக எஃபரண்ட்டாக எப்படி வச்சுக்கலாம்னா, ஆரம்பிக்கிறது, ஆரம்பம், அதாவது குளோமருலஸ் தான் வந்து ஆரம்பிக்குது ஒரு ப்ராசஸ், அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறது குளோமருலஸ் தான். ஸோ அதனால் ஆரம்பிக்கிறது இது ஏ, ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை இது ஏ. அதே மாதிரி அஃபரண்ட் ஆர்டரியல் ஏ. இதை வச்சு நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபரண்ட் ஆர்டரியல் வந்து ஆரம்பிக்கிறதுனால அது குளோமருலஸ் வந்து அஃபரண்ட் ஆர்டரியல்னால ஆயிருக்குது. ஸோ இட் இஸ் த ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஓகேவா? ஏ ஃபைன் பிரான்ச் ஆஃப் ரீனல் ஆர்டரி. ஃபைன் பிரான்ச் ஆஃப் ரீனல் ஆர்டரி வந்துட்டு இந்த அஃபரண்ட் ஆர்டரியல். புரிஞ்சா? ஸோ இந்த அஃபரண்ட் ஆர்டரியல் பிளட் ஃப்ரம் த குளோமருலஸ் இஸ் கேரிட் அவே பை தன் எஃபரண்ட் ஆர்டரியல். அஃபரண்ட்னா இங்கே ஸ்டார்டிங் இருக்குது, இது பக்கத்தில் இருக்கிறது. எஃபரண்ட்னா தூரமாக தள்ளி கொண்டு போகிறது. ஸோ இங்கே இந்த குளோமருலஸ்லேருந்து வெளியில் அவேவாக எடுத்துகிட்டு போகிறது வந்து எஃபரண்ட் ஆர்டரியல். எஃபரண்ட்னா எங்கிட்டோ எடுத்துகிட்டு போகிறது. சிம்பிளாக தமிழ் வேர்ட்ஸு இங்கிலீஷ் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அஃபரண்ட்டு ஆரம்பிக்குது, எஃபரண்ட்டு எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது, எங்கிட்டோ கொண்டு போகுது. எங்கேயோ கொண்டு போகுது, இங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அஃபரண்ட்னா இது, எஃபரண்ட்னா இது எல்லாத்தையுமே எல்லா வேர்ட்ஸும் நீங்கள் ப்ரிசைஸாக ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை ஓகேப்பா இதானே இது பண்ணது, இதுதானே ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டு ஓடிடலாம். நெக்ஸ்ட்டு த ரீனல் டியூபிள்ஸ் பிகின் வித் டபுள் வால்டு cup-like structure called Bowman's capsule which encloses the glomerulus. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு வால் ரெண்டு வால், டபுள் வால்னால ஒரு குளோமருலஸ், ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு எனக்கு இளவனே தெரியல, அது குதிரை காலில் மாட்டி விடுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது பேர் வந்து பவுமன்ஸ் கேப்சல்னு சொல்கிறாங்க. இந்த பவுமன்ஸ் கேப்சல் எதை என்க்ளோஸ் பண்ணியிருக்குது? இந்த குளோமருலஸை சுற்றி என்க்ளோஸ் பண்ணியிருக்குது. டபுள் வால்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னர் சைடு இன்னர் வால் இருக்கும், இந்த சைடு ஒரு வால் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து டபுள் வால்டாக இருக்குது. இங்கே ஒரு வால், இது ஒன்று இருக்குது, இங்கே ஒரு வால் இருக்குது. ஸோ 1 இங்கே 2 டபுள் வால்டு. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீனல் டியூபிள் பிகின்ஸ் வித் டபுள் வால்டு cup-like structures called Bowman's capsule which encloses the glomerulus. Glomerulus along with the Bowman's capsule. குளோமருலஸையும் இந்த பவுமன்ஸ் கேப்சல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மால்ஃபீஜன் பாடி ஆல்னா ரீனல் கார்பஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? எனக்கு என்னமோ இந்த இடத்துல ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த ரீனல் கார்பஸ்கல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதவே கொடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறக்கான ஒரு கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ரீனல் கார்பஸ்கல்னால் நத்திங் பட் மால்ஃபீஜன் பாடினா என்னது? குளோமருலஸ் ப்ளஸ் பவுமன்ஸ் கேப்சல். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தவன் தான் வந்துட்டு பவுமன்ஸ் கேப்சல். புரிஞ்சா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு ரீனல் கார்பஸ்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல டிக் பண்ணாமல் வந்துடக்கூடாது. சூஸ் வைஸ்லி, பி கான்ஷியஸ், பி கான்ஃபிடென்ட். நல்ல ப்ராப்பராக தெளிவாக மைண்டில் ஏற்றிட்டு சூஸ் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு glomerulus along with Bowman's capsule is called malphizian by the renal corpuscle. Okay. The tubule continues further to form highly coiled network, proximal convoluted tubule, PCT. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது இந்த பவுமன்ஸ் கேப்சல் இருக்குல்ல, இந்த பவுமன்ஸ் கேப்சல் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இதிலே இருக்குது. இப்போது ப்ராக்சிமல் டிஸ்டல் அப்படின்னா ரெண்டு மீனிங் தான். ப்ராக்சிமல்னா பக்கம், ஓகேவா? ப்ராக்சிமல்னா டிஸ்டல்னா தூரம்.
ஸோ ப்ராக்சிமல்னால் பக்கம், டிஸ்டல்னால் தூரம், எல்லா இடத்துலையும் இதுதான் மீனிங்கு. இப்போது இந்த குளோமருலஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிறது இது இந்த ரீஜன், அதனால் இந்த ப்ராக்சிமல் கன்வர்டர் டியூபிள்னு சொல்கிறாங்க. இது அப்படியே இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இந்த ரீஜன் வந்து டிஸ்டல் கன்வர்டர் டியூபிள். இது வந்து இதுக்கு வந்து தூரமாக இருக்குது. புரிஞ்சா? இது நீங்கள் இந்த பேசிஸில் பார்த்தது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் கம்பேர் பண்ணி பாருங்கள். பிசிடி வந்து இங்கே இருக்குது, ப்ராக்சிமல் கன்வர்டர் டியூபிள். டிசிடி வந்து இங்கே இருக்குது, டிஸ்டல் கன்வல்யூட்டர் டியூபிள். ஓகேவா? இது வந்து ஹைலி காயில்டாக இருக்கிறது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூபிள், ஹைலி காயில்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேர்பின் ஷேப்டு ஹென்லிஸ் லூப் இஸ் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டியூபிள் விச் ஹாஸ் டிசெண்டிங் லிம் வந்து அசெண்டிங் லிம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு குளோமரல்ஸ் இருக்குது, இது வந்து டஃப் கேப்லரிஸ் வந்து இருக்குது. இது வந்து பவுமன்ஸ் கேப்சூல்னால் என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பவுமன்ஸ் கேப்சூல்னால் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபெலாம் வந்து இருக்குது. அந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் அப்படியே கொஞ்சம் ஹைலி காயில்டாக இருக்குது. அது அப்படியே கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே வந்து ஒரு ஹேர்பின் மாதிரி வந்துட்டு ஒரு ஷேப்பில் இருக்க ஒரு இது வந்து கொடுக்குது. டிசெண்டிங் லிப், அதாவது ஹையர் ரீஜன்லேருந்து அப்படியே கம்மியாகிட்டே வருது டிசெண்டிங் லிம்பு, திருப்பி இங்கே மேலே ஏறுது அசெண்டிங் லிம்பு, இது அப்படியே போய் சேருது. அதுக்கப்புறம் இதுலேருந்து கண்டினியூ ஆகிறது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள், அதையும் கொடுத்துருப்பாங்க. இந்த அசெண்டிங் லிப் கண்டினியூஸ் ஆஸ் அனதர் ஹைலி காயில்டு டியூபுலர் ரீஜன் கால் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள். ஸோ ஹைலி காயில்டாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, டிசிடி சரி பிசிடி சரி, இது ரெண்டுமே வந்துட்டு ஹைலி காயில்டாக இருக்குது, டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள். நான் சொல்கிற வார்த்தையில் உங்களுக்கு மேபி புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில பேர்த்துக்கு. டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள் நத்திங் பட் தூரமாக இருக்கிற ஒரு டியூப் தான். தூரமாக இருக்கிற டியூப் வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள், பக்கமாக இருக்கிறது வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த டிசிடிஸ் ஆஃப் த மெனி நெஃப்ரான்ஸ். டிசிடியிலேருந்து மெனி நெஃப்ரான்ஸ் ஒரே ஒன்று மட்டும் கிடையாது, நிறையா. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 இது எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு 10 இது எடுத்துக்கிறீங்க. அந்த 10மே சேர்ந்து த டிசிடி ஆஃப் மெனி நெஃப்ரான்ஸ் ஓப்பன் இன்டு ஸ்ட்ரைட் டியூப் கால் கலெக்டிங் டக்ட். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு சுற்றி வந்து 4 பைப், இந்த மாதிரி பைப் வச்சுருக்கீங்க. நடுவில் வந்து ஒரே ஒரு ட்ரம்மை வச்சுருக்கீங்க. இந்த சைட்லேருந்து தண்ணி வருது, இந்த சைட்லேருந்து தண்ணி வருது, இந்த சைடில் தண்ணி வருது, தண்ணி வருது, இப்படி தண்ணி வருது. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு நெஃப்ரான், இதுன்னு ஒரு நெஃப்ரான் 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி நிறைய நெஃப்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு காமனான ஒரு டக்டுக்குள்ளே வருது. தட் இஸ் கால்டு கலெக்டிங் டக்ட். DCT of many nephron open into the straight tube called collecting duct. Many of this which covers and open into the renal pelvis through medullary pyramids and the calyces. ஓகேவா? மெனி ஆஃப் திஸ் கன்வர்ஜ் நிறைய அப்படி சேர்ந்து, அதாவது கலெக்டிங் டக்ட்லாம் நிறைய சேர்ந்து ஓப்பன் இன்டு த ரீனல் பெல்விஸ் த்ரூ மெடுலரி பிரமிட்ஸ் வழியாக ரீனல் பெல்விஸில் வந்துட்டு அப்படியே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கலெக்டிங் டக்ட் இப்போ இங்கே இமேஜின் பண்ணுங்கள், கலெக்டிங் டக்ட் நிறைய எல்லாம் சேர்ந்து கலெக்டிங் டக்ட்டுக்கு வருது. கலெக்டிங் டக்ட்லாம் சேர்ந்து ரீனல் பெல்விஸ் வழியாக இந்த மெடுலரி பிரமிட்ஸ் வழியாக வந்துட்டு வருது, ரீனல் பெல்விஸ் ரீஜனுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜனுக்கு வந்து வெளியில் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மார்பீஜியன் கார்பஸ்கல். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்பீஜியன் கார்பஸ்கல், PCT and the DCT of the nephron are situated in the cortical region of the kidney. cortical region of the kidney என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மால்ஃபீஜியன் கார்பஸ்கல் இருக்குது, PCT இருக்குது, DCT இருக்குது. இப்போது நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இது பிரிங்க, இப்படி ஒரு பாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே என்னென்னு சொல்லுவீங்க, கார்டெக்ஸ் ரீஜன். உள்ளே வரல, இது வந்து மேலாப்பில் இருக்குது. உள்ளே வர பார்த்தீங்கன்னா இந்த வாசா ரெக்டா, ஹென்லிஸ் லூப்பு, இந்த கலெக்டிங் டக்ட்டு இதெல்லாமே வந்து உள் சைடில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப் இதெல்லாம் வந்து வெளி சைடில் இருக்குது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபில், இது வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபில். கார்டெக்ஸ் ரீஜன் கொடுத்துருக்காங்களா, அதாவது டிவைட் பண்ணுறாங்க. கார்டெக்ஸ் ரீஜனில் இதெல்லாம் இருக்குது. இந்த லூப் ஆஃப் ஹென்லி, இந்த வாசா ரெக்டா, அதுக்கப்புறம் இந்த கலெக்டிங் டக்ட்டு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடுலரி ரீஜனில் இருப்பாங்க. அதாவது கிட்னியோட இது வந்து வெளி சைடு அவுட்டர் சைடில் இருக்கிறது கார்டெக்ஸு. இது வந்து உள்ளர் சைடில், இன்னர் சைடில் வந்து உள்ளர் சைடுன்ற பாருங்கள், இன்னர் சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த வந்து மெடுலரி ரீஜன்ஸ். ஓகேவா? கிளாரிஃபையா? புரிஞ்சா? ஓகே. நம்ம இதெல்லாம் வந்துட்டு இந்த ரீஜன் ஆஃப் கிட்னியில் இருக்குது. வேற த லூப் ஆஃப் ஹென்லி டிப்ஸ் இன்டு த மெடுலர் ரீஜனில் லூப் ஆஃப் ஹென்லி வந்து டிப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த நெஃப்ரான்ஸ் லூப் ஆஃப் ஹென்லி இஸ் டூ ஷார்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி இன் வெரி லிட்டில் இன்டு த மெடுலா. இந்த லூப் ஆஃப் ஹென்லிலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போது மெடுலரி ரீஜன் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஒரு சில கேசஸில் பார்த்திங்கன்னா இந்த லூப் ஆஃப் ஹென்லி இவ்வளோ பெருசாக வந்து போகாமல் அப்படியே ஜஸ்ட் இப்படி இந்த லெஜனில் டச் ஆகிட்டு கூட போகிற மாதிரி இருக்கும், இல்லை இவ்வளோ தூரமே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சின்னதாக இடத்துல மெனி கேசஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், in majority of the nephron வந்துட்டு loop of Henle is too short and extends only very little into the medulla. Such nephrons are called cortical nephrons. அந்த மாதிரி இருக்கிறனால நெஃப்ரான்ஸை கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது கார்டெக்ஸ் ரீஜன்லேயே வந்துட்டு போயிடுது, அதனால் கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். இன் சம் ஆஃப் த நெஃப்ரான்ஸ் the loop of Henle is very long. Loop of Henle வந்து ரொம்ப லாங், run deep into the medulla and are called juxtamedullary nephrons. juxtamedullary nephrons னு சொல்கிறாங்க. அதாவது கார்டெக்ஸ் ரீஜன்ஸ்லேயே இப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே முடிஞ்சு இப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு, கலெக்டிங் டக்ட் இப்படியே வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. இதே இவ்வளோ பெருசாக அது வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. புரிஞ்சா? Okay, next, the efferent arteriole emerging from the glomerulus forms a fine capillary network of around the renal tubule called peritubular capillaries. Peritubular capillaries. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃபரண்ட் ஆர்டீரியோல், அஃபரண்ட் கிடையாது எஃபரண்ட், அதாவது எடுத்துகிட்டு போகிற இது இருக்குது பார்த்தீங்களா, எமர்ஜிங் ஃப்ரம் த க்ளோமருலஸ். க்ளோமருலஸ்னால் அதுவுமே எமர்ஜாகி வெளியில் வருது. எ ஃபைன் கேப்லரி நெட்வொர்க் அரவுண்ட் த ரீனல் டியூபியூல். ரீனல் டியூபியூல் சுற்றி வந்துட்டு ஒரு பெரிடியூபுலர் கேபிலரிஸ் வந்து பெரிடியூபுலர் கேபிலரிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. எ மைன்யூட் வெசல் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ஃப்ரண்ட்ஸ் பேரல் டு த லூப் ஆஃப் ஹென்லி ஃபார்ம் த யூசேபிள் வாஷா ரெக்டா. அதாவது ஒன்றுமே கிடையாது, இந்த இவனை இருக்கா பார்த்தீங்களா, இவன் வந்து நம்ம லூப் ஆஃப் ஹென்லின்னு சொல்லுவோம். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து லூப் ஆஃப் ஹென்லி. இவனை சுற்றியே வந்துட்டு ஒரு நெட்டு போட்டு பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கான்ல, இவன் வந்து வாசா ரெக்டா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. யூ ஷேப்பில் இருக்க வாசா ரெக்டா வந்து பேரலாக ஹென்ரிஸ் குளோப்புக்கு வந்துட்டு பேரலாகவே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாசா ரெக்டா இஸ் ஆப்சென்ட் ஆர் ஹைலி ரெடியூசர் இன் கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாசா ரெக்டா இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த கார்டிக்கல் நெஃப்ரான்ஸில் மோஸ்ட்டாக வந்து இருக்காது. மோஸ்ட்டாக தெரியறது எங்கே தெரியும் அப்படின்னா ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அந்த இடத்துல மட்டும்தான் தெரியும். ஓகேவா? இது வரைக்கும் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து யூரின் ஃபார்மேஷன் பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் டியூபிள்ஸ் வந்து ஃபங்க்ஷனு, மெக்கானிசமு, அடுத்து மிக்சரேஷன், இந்த மற்ற டாபிக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் கழித்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் நம்ம யூரின் ஃபார்மேஷன் மட்டும் பார்ப்போம். Urine formation involves 3 main processes, namely glomerular filtration, reabsorption and secretion. ஸோ glomerular filtration ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே glomerulus இருக்குதா, இந்த ரீஜன் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஒரு கொத்தாக இருக்குது. அந்த இடத்துல வந்து கொத்தாக நிறைய ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஃபஸ்ட்டு வந்து glomerular filtration வந்து அங்கேயே நடந்துடும். அதுக்கடுத்து ஃபில்ட்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் ரீஅப்சார்ப்ஷனில் எங்கே நடக்கும்னா, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு ரீஅப்சார்ப்ஷன்லாம் நடக்கும். சரி, எதெல்லாம் உள்ளே எடுத்துக்கணும், எதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரீஅப்சார்ப்ஷன் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும். திருப்பி மறுபடியும் அப்சார்ப் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இவன் பெருசாக நல்லா ஃபில்டர் பண்ணி வெளியே அமுச்சுட்டுருவான். இதுலேருந்து என்னத்தெல்லாம் எடுக்கலாம், இதுலேருந்து எதெல்லாம் உரியலான்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த வேலையை பார்ப்பானுங்க. அதுக்கடுத்து செக்ரேஷன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு செக்ரேட் அவுட் ஆகி கலெக்டிங் டியூபில் செக்ரேட் ஆகி வெளியில் போகும். இதை வந்து 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லாம் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூரின் ஃபார்மேஷன் இஸ் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட். ஸோ நம்ம யூரின் ஃபார்மேஷனில் எப்படி நினச்சிட்ருப்போம், நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் இதை படிக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து யூரின் ஃபார்மேஷன் அப்படின்னா தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணியில் இருக்கிற அப்படியே அந்த கிட்னி வழியாக அப்படியே சும்மா ஃபில்டர் ஆகி போகிறது அப்படின்னு நினைப்பேன். ஜஸ்ட் இமேஜின் யூரின் ஃபார்மேஷனு ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட்டெல்லாம் ஃபில்ட்ரேட் பண்ணி அந்த பிளட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஃபில்ட்ரேட் ஆகி வர்றது தான் அந்த யூரின் வருது. ஓகேவா? விச் இஸ் கேரிட் அவுட் பை glomerulus and called glomerular filtration. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா glomerulus filtration வந்து அதை சொல்லுவோம். ஆனால் ஆவரேஜ் 1100 to 1200 ml of blood is filtered by the kidneys per unit, which is considered roughly 1/5 of the blood pumped out by each ventricle of the heart in a minute. இந்த 1100 to 1200 ml ஆஃப் பிளட்டை வந்துட்டு இந்த குவான்டிட்டி வந்து இன்னொருத்தர் நீங்கள் ரிலேட் பண்ணலாம். அதாவது இதுக்கு 2 சாப்டர் முன்னாடி ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் வந்துட்டு
ரெசிடியூவல் வால்யூம் இருக்கும். ரெசிடியூவல் வால்யூமில் வந்து 1100 to 1200ன்ற டேட்டா இருக்கும். இருக்குதா? 1100 to 1200. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம தலைவன் யூரின் ஃபார்மேஷனு. ஸோ 1100 to 1200 ml இந்த மாதிரி வந்து டேட்டாஸ் இருக்கிறத வந்து ரிலேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா மறக்காது. 1000 to 1200 ml ஆஃப் பிளட்டு வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு 1000 to 1200 ml, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிட்ரு யோசிச்சு பாருங்கள். 1000 to 1200 ml ஆஃப் பிளட் இஸ் ஃபில்டர்ட் பை கிட்னி பெர் மினிட். பர் ஹவர் கிடையாது, பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஃபில்டர் பண்ணுது. which constitute roughly 1/5 of the blood pumped out by the ventricle of heart in a minute. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வால்யூம் கொடுத்துருக்காங்களா 1/5. ஸோ இதோட வென்ட்ரிக்கிளோட ஹார்ட் பம்ப் ஆகிற ரேட் எவ்வளோ வந்துட்டு வென்ட்ரிக்கிலேருந்து அப்போ 1/5னா எவ்வளோ இது நடக்குது, அப்போ இது எவ்வளோ நடக்குது அப்படின்ற மாதிரி இதோட டேட்டாஸை கொடுத்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்குறக்கான சான்சஸ் இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இதையும் பார்த்துக்கோங்க. ஆன் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 1000 லிட்டர் 1200 ml ஆஃப் பிளட் வந்துட்டு கிட்னி ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஃபில்டர் பண்ணுது. இது வந்து 1/5 ஆஃப் த பிளட் பம்ப் ஈச் வென்ட்ரிக்கல் தான் பம்ப் அவுட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வென்ட்ரிக்கல்லேருந்து பம்ப் ஆகிற பிளட்டில் 1/5 ஒரு பாகம் வந்துட்டு கிட்னியில் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. The glomerular capillary blood pressure causes filtration of blood through 3 layers. The endothelium of glomerular blood vessels and the epithelium of Bowman's capsule and the basement membrane between the 2 layers. அதாவது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எபித்தீலியம் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல். எபித்தீலியம்னா பவுமன்ஸ் கேப்சூலோட அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா தெரியும். பவுமன்ஸ் கேப்சூலோட அவுட்டர் லேயர்லேயும் நெக்ஸ்ட் எண்டோத்திலியம் ஆஃப் பிளட் வெசல்ஸ். எண்டோன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது, இது வந்து அவுட்டர்னா அதுக்கடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அவுட்டர் சைட்லேருந்து உள்ளே போகிறது யார்? பிளட் வெசல்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இன்னர் சைடில் தான் இருக்கும். எண்டோத்திலியம் ஆஃப் பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் எப்போயுமே எண்டோத்திலியமாக தான் இருக்கும். எபித்திலியம்னா அவுட்டர், அந்த ஸ்கின் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்டோத்திலியம் ஆஃப் குளோமருலர் பிளட் வெசல்ஸ், அது குளோமருலர்ஸோட அட்டாச்சாக இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸும் எபித்திலியம் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூலோட எபித்திலியம், அதாவது அவுட்டர் லேயரும் அந்த பேஸ்மெண்ட் மெம்பரைன் பிட்வீன் தெம், இந்த 2 லேயருக்கு நடுவில் இருக்கிற அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேனும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த epithelial cells of Bowman's capsule collect podocyte are arranged in an intricate manner, so leave some minute pores in the spaces called filtration or slit pores. One second, இதை வந்துட்டு உங்களுக்கு டயக்ராம் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த epithelial cells of Bowman's capsule, அதாவது அவுட்டர் செல்ஸ் ஆஃப் Bowman's capsule வந்துட்டு கால்டு போடோசைட்ஸ். இந்த மாதிரி செல்ஸ்லாம் வந்து போடோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச் இன்ட்ரிகேட் மேனரில், அதாவது அங்கங்கே அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்துட்டு அங்கங்கே ஒரு பெரிய பெரிய மார்பிள் கல்லை போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும்ல. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இல்லாமல் இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி தண்ணி வந்து ஃப்ளூயிட் இந்த மாதிரி போயிட்டே வரலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்லிட் போர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்லிட் போர்ஸ் இது வழியாக பிளட் வந்து ஃபில்டர் ஆகி வரும்னு சொல்லுவாங்க. The blood is filtered so finely through these membranes that almost all the constituents of plasma except the proteins pass on to the lumen of the Bowman's capsule.
ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் இருக்கப்போ இப்போ ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நின்றுடும். இந்த சின்ன சின்ன கேப் வழி எதெல்லாம் வந்து பிளாஸ்மாவிலே வர முடியுமோ அது எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து மைன்யூட்டான ஸ்பேசஸில் வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இந்த மாதிரி இருக்கிற செல்ஸுக்கு பேர் வந்து ஸ்போடோசைட் ஸ்பெஷல் செல்ஸ் மூலிமா அரேஞ்ச் இன்ட்ரிகேட்னா அங்கங்கே கசமுசான்னு கலைஞ்சு கிடக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேட்டர்னில் இருக்கிற ஃபில்ட்ரேஷன் வந்து மைன்யூட் ஸ்பேசஸில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் இல்லைனா ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் போர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட், blood is filtrated so finely through these membranes. Almost all constitution of the plasma except the protein plasma into the lumen of the Bowman's capsule. ஸோ பவுமன்ஸ் கேப்சூல் லூமனுக்கு வந்து இவங்க எல்லாருமே போயிடுவாங்க அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, டன். Therefore, it is considered to be an ultrafiltration. அல்ட்ராஃபில்ட்ரேஷன் எது சொல்லுவாங்க, இந்த க்ளோமருலஸ் இந்த இது நடக்குது தெரியுங்களா, இதை தான் வந்து அல்ட்ராஃபில்ட்ரேஷன் வந்து சொல்கிறாங்க. இங்கேயே வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஃபில்ட்ரேஷன் வந்து நடந்தது, நியர்லி 90% ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வந்து இங்கே நடந்ததுனால அது வந்து அல்ட்ராஃபில்ட்ரேஷன் வந்துட்டு சொல்கிறாங்க. Ultrafiltration. The amount of filtrate formed by the kidneys per minute is called glomerular filtration rate. GF for a healthy individual is approximately 125 ml per minute, that is 180 liters per day. இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, glomerular filtration rate ஒரு நிமிஷத்துக்கு அந்த கிட்னியால் எவ்வளோ வந்து ஃபில்ட்ரேட் பண்ணி வெளியே அனுப்ப முடியுது, எவ்வளோ வந்து ஃபில்ட்ரேட் பண்ண முடியுது, எவ்வளோ ஃபில்டர் அது வந்து பண்ணிகிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்து ஒரு நிமிஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 125 ml 125 ml ஆஃப் பிளட்டில் வந்துட்டு இது ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பர் மினிட்டுக்கு இவ்வளோ ஃபில்ட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, இவ்வளோ வந்து ப்யூரிஃபை ஆகி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 180 liters per day 180 liters வந்துட்டு ப்யூரிஃபை ஆகி ப்யூரிஃபைடு பிளட்டாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்குது. அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The kidneys have built-in mechanisms regulation of glomerular filtration rate. One such efficient mechanism is carried out by juxtaglomerular apparatus, JGA. JGA is a special sensitive region formed by the cellular modification in the distal convoluted tubule and the afferent arteriole located in their contact. ஸோ டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூலும் அஃபரண்ட் ஆர்டீரியோலும் லொக்கேட் ஆகிற இடத்துல டிஸ்டல் டிசிடியும் அஃபரண்ட் ஆர்டீரியோல் டிசிடி இது வந்து டிசிடி, இது வந்து அஃபரண்ட் ஆர்டீரியோல். டிசிடி இது ரெண்டுமே பக்கத்தில் இது இங்கே மாதிரி தனி பிரித்து காமிச்சிருக்காங்க. இது ரெண்டும் பக்கத்தில் ரிலேட் ஆகிற இடத்துல இந்த 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 கேப் இருக்குல்ல, இந்த ரீஜன்ஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஜேஜிஏ ஜக்ஸ்டா க்ளோமருலர் அப்பராட்டஸ் வந்து இருக்கும். இது வந்து ஃபார்மில் போய் செல்லுலார் மாடிஃபிகேஷன் இவங்க இடத்துக்கு நடக்கிறதுல செல்லுலார் மாடிஃபிகேஷனாக ஆனது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியலுக்கும் அஃபரண்ட் ஆர்டீரியோலுக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அஃபரண்ட் ஆர்டீரியோலுக்கும் டிஸ்டன்ஸ் கான்வல்யூட்டட் டியூபியலுக்கும். இது வந்து இங்கே இருக்கிற மாடிஃபிகேஷனில் என்ன ஆகுனா, இந்த ஃபாலன் க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இப்போ வந்துட்டு நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, இதில் ஏதாச்சும் ஒரு க்ளோமருலர் ஃபங்க்ஷனில் வந்து கம்மியாகுது, ஒரு மாதிரி ட்ராப் அவுட் ஆகுது அப்படின்னா கனெக்டட் ஜேஜி செல்ஸ் டு ரிலீஸ் ரெனின். இது வந்து என்ன பண்ணால் ரெனினை வந்து ரிலீஸ் பண்ணோம், விச் கேன் ஸ்டிமுலேட் த க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ஃப்ளோ தேர் பை க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் பேக் டு த நார்மல். அதாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து நடக்கலை, ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா இந்த ஜேஜி செல்ஸ் வந்துட்டு இப்போ இனிஷியேட் பண்ணோம், ரெனின் வந்து நடக்கும், ரெனின் வந்து ஃபர்தர் ஆன்ஜியோடென்சின் அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணோம். எல்லாமே நடந்து முடிகிறப்போ வந்துட்டு நமக்கு வந்து அகெயின் பேக் டு நல்ல ஃபார்மை வந்துட்டு திருப்பி வந்து நடக்க ஆரம்பித்தோம். தட் இஸ் கால்டு ரெனின் ஆன்ஜியோடென்சின் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இந்த ரேட் இருக்குல்ல, இப்போ வந்து 125 ml பதிலாக இப்போ 120 இல்லை வந்து 110 100 அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு இந்த ஜேஜி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஜக்ஸ்டா க்ளோமருலர் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து ரெனினை வந்து ரிலீஸ் பண்ணோம். இந்த ரெனின் ரிலீஸ் பண்ணுறது மூலிமா க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இருக்குது பார்த்திங்களா, திருப்பி வந்து இப்போ 110க்கு இருக்குது, 110 இருக்குது, திருப்பி வந்து 125 வந்து சஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஜேஜி செல்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்கும். கம்பேரிசன் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஃபில்டர் பெர் டே இஸ் 180 liters per day, பட் த யூரின் ரிலீசர் இஸ் 1.5 liters. இமேஜின் பண்ணி பாருங்கள், அங்கே ஃபில்டர் ஆகி வர எல்லா ரத்தமும் அப்படியே சரி ஓகே ஃபில்டர் ஆகிட்டே இருக்கிற எல்லாமே வந்துட்டு
எக்ஸ்க்ரீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்துட்டு 180 லிட்டர்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம். அவ்வளோ தண்ணியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ இது கிடையாது. நம்ம இருக்கிற பெட்டில் வந்து திருப்பி ப்யூரிஃபை பண்ணி கண்டென்சராக வச்சுக்கணும். இப்போ தெரியுது நமக்கு வந்து ஏன் அமினோட்டெலிக் இல்லாமல் நம்ம வந்து ஏன் யூரிகோட்டெலிக்காக இருக்கும், ஏன் அமோனியா வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ இவ்வளோத்தையும் நம்மளை கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்மளோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1.5 லிட்டர் யூரின் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் ஆகுது, வெளியில் வந்து வருது. இந்த கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த ஃபில்ட்ரேட் வந்துட்டு ரீஅப்சர்வ் பை த ரீனல் டியூபியூல்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பார்த்தோம், குளோமரல் ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சர்ப்ஷன் என்ன நடக்குது, 99% வந்து ரீஅப்சர்ப்ஷன் எங்கே நடக்குது, by the renal tubules. This process is called reabsorption. புரியுதா? The tubular epithelial cells in different segments of the nephron perform either active or passive mechanisms. For example, substances like glucose, amino acids, sodium, etc. in the filtrate are reabsorbed actively. இங்கே வந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம், எது வந்து ஆக்டிவு, எது வந்து பேசிவாக இது பண்ணுது. குளுக்கோஸு, அமினோ ஆசிடு, அதுக்கப்புறம் சோடியமு, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆக்டிவாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்படுவாங்க. வேறாஸ் நைட்ரோஜன் வேஸ்ட்டு அப்சர்வ் பை த பேசிவ் டிரான்ஸ்போர்ட். நைட்ரஜன் வேஸ்ட் எப்பயுமே வந்துட்டு பேசிவாக தான் ட்ரான்ஸ்போர்ட் ஆகும். பேசிவ் ஆக்டிவ்ன்றது ரெண்டே ஒரே ஒரு தான் டேர்ம் தான் வித்தியாசம். ஆக்டிவில் பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜி கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து நடக்க வைக்கிறோம், அது வந்து ஆக்டிவ் எனர்ஜி. நம்ம எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா, பேசிவ்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுவே நடக்கிற ப்ராசஸ் வந்து பேசிவ்லி. ஸோ நத்திங் யூஸ் ஆஃப் எனிதிங் பேசிவாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து பேசிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், reabsorption of water occurs in passively in the initial segment of the nephron. இனிஷியல் செக்மெண்ட் ஆஃப் த நெஃப்ரானில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ரீஅப்சார்ப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், during urine formation the tubular cells secrete substances like H+, K+, ammonia into the filtrate. ஸோ இந்த மாதிரி யூரின் ஃபார்ம் ஆகிறப்போ வந்து டியூப்லர் செல்ஸ் இருக்குல்ல, இதை வந்து என்னென்னலாம் செக்ரேட் பண்ணுது அப்படின்னா H+ செக்ரேட் பண்ணுது, K+ செக்ரேட் பண்ணுது, அண்ட் தென் அமோனியான்றது ஃபில்ட்ரேட்டில் வந்து அந்த அமோனியா அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? The tubular secretion is also important step in the urine formation as it help in the maintenance of ionic and the acid balance of the body fluids. ஆக்சுவலாக வந்து இந்த நெஃப்ரீடியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸு, டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே எதுக்கு இருந்துச்சு, ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் அயனிக் பேலன்ஸுக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த டியூபுலர் செக்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே இருக்கிற டியூபுலர் செக்ரேஷன் தான் இங்கேயும் நடக்குது. இந்த டியூபுலர் செக்ரேஷன் நடக்கிறது மூலிமா நம்மளோட அயனிக் பேலன்ஸு, ஆசிட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி இது எல்லாமே வந்துட்டு சட்டல் லெவலில் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சா? ஆல் கிளியரா? ஓகே, ஃபைன். நம்ம ஒரு 5 minutes மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். அகெயின் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் டியூபியூல்ஸை ஸ்டார்ட் பண்ணி மெக்கானிசமு, ரெகுலேஷனு, மிக்சரேஷன் முடிச்சிடலாம்.